Hi guys, welcome to my channel. இன்றைக்கி நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரைடே vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி டே ஃபுல்லாக எப்படி போகுது அப்படின்றதான் vlog-ஆக பார்க்க போகிறோம். இப்போ தான் வந்து நான் தூங்கி எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகியிருக்கேன். வாங்க அடுத்து என்னென்ன வேலை இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன். தம்பி வந்து அம்மா வீட்டில் இருக்கான். என் ஹஸ்பண்ட் வந்து காலையிலேயே வேலைக்கு போயிட்டாங்க. என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வேலை துணியை வந்து மிஷினில் வந்து போட்டுவிட்டுருவோம். வெயில் வரக்குள்ளே போட்டு நம்ம மேலே போய் காய போட்டு வந்துடலாம். டேட்டு இன்னைக்கு 10. இன்றைக்கி என்னோடய ராசிக்கு என்ன போட்டிருக்கு அப்படின்னா வெற்றி போட்டிருக்கு. எதில் ஏறுது பாருங்களேன். நைட்லலாம் என்னை தூங்கவே விடலை, பாடா படுத்திருச்சு. இது இன்றைக்கி நான் சாவடிக்க போகிறேன். இங்கே வரைக்கும் மார்னிங்கே வந்து துணி வந்து துவைச்சி போட்டுடலான்னு சொல்லிட்டு நம்ம அந்த துணியை வந்து மிஷினில் வந்து போட்டுட்ருக்கோம். வெயில் வரக்குள்ளே நம்ம டக்குன்னு போய் துணியை வாஷ் பண்ணிவிட்டு மேலே போய் காயப்பட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீக்கிரமாகவே வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. மிஷினில் துணியை போட்டு அதோட நம்ம வீடு வாசலாம் கூட்டி தொடச்சி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு வந்து துடைக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். உண்மையாகவே வந்து இந்த வெயில் வந்து பயங்கரமான வெயிலாக இருக்குது. வீட்டை கூட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டை கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே நம்மளுக்கு படபடன்னு ஆயிடுது. காலையிலே வெயில் வீட்டுக்குள்ளே வர்றதுனால வீடை ஃபேன் இல்லாமல் இருக்க முடியலப்பா சாமி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மணி 8:10 ஆகுது. அதுக்குள்ளேயும் நம்ம துணிலாம் மேலே போய் காயப்பட்டு வச்சு நம்மளும் வந்து குளிச்சாச்சு. இனி தலையை துவட்டிட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பணும். தம்பியை வெட்டிட்டு வரணும். ஓகேவா? இப்போ வந்து தலையை வந்து துவட்டிட்டு போய் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாம். கண்ணில் என்னமோ விழுந்துருச்சு காய்ஸ், அது அப்படியே உருட்டிகிட்டே இருக்குது. ஓகேவாங்க காய்ஸ், அம்மா வீட்டுக்கு வந்து இப்போ கிளம்பியாச்சு. போய் தம்பி என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? இன்னும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நல்லா பார்த்துக்கோங்க காய்ஸ். இந்த குப்பை அள்ளுறாங்கல்ல, இவங்க வந்துட்டு அங்கே மட்டும்தான் குப்பை அள்ளுவாங்க. இந்த சைடெலாம் எவ்வளோ குப்பை கிடக்கு பாருங்களேன். இந்த சைடெலாம் அள்ளவே மாட்டாங்க. கீழெலாம் வந்துட்டு நாங்கள் தான் வந்து கூட்டி குமிச்சு பற்ற வச்சு விடணும். அங்கிட்டு மட்டும்தான் கூட்டி குப்போம். நீங்களே பார்த்தீங்களா, அந்த சைடு மட்டும்தான் கூட்டி குப்பையை அள்ளி இது பண்ணி அங்கிட்டு உள்ளவங்ககிட்ட மட்டும்தான் குப்பை வாங்கிட்டு போவாங்க. இந்த சைடு எங்கள் காம்பவுண்ட்டு, இந்த சைடில் இருக்கிற யாருமே மனுஷலாகவே தெரியாது போல் இந்த நகராட்சிக்கு. இந்த சைடு யார்கிட்டையுமே வந்து குப்பை வாங்க மாட்டாங்க. நாங்கள் இங்கேருந்து போய் அந்த அங்கே ஒரு சாக்கடை ஓடி இருக்கோம், அங்கே போய் தான் நாங்கள் கூட்டிகிட்டு வருவோம். இல்லைன்னா அங்கனக்குள்ளே உள்ள குப்பைங்கள்லாம் கூட்டி குமிச்சு தீ வச்சு பற்ற வச்சு விடுவோம். இப்படிலாம் பண்ணாங்கன்னா நம்ம யார் போட்டு போடுறது? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். கவர்மெண்ட் எதுக்கு இருக்கா? அவங்களுக்கு கவர்மெண்ட் சேலரி தானே கொடுப்பாங்க. ப்ராப்பராக எதுவுமே நடக்கிறதே இல்லை காய்ஸ். அதனால தான் உங்களுக்கு நான் வீடியோ காமிச்சேன் பாருங்கள். அம்மா வீட்டுக்கு போய் ரித்விக் என்ன பண்ணுறான்னு பார்க்க போனால் அவங்க மிட்டாய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு முகத்தில் ஒரு ஆனந்தமான சிரிப்பு. கைஸ், கரெக்டாக இப்போ மணி பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு தான் நாங்கள் தூங்கியே இருந்துச்சோம். கரெக்டாக 1 மணிக்கு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இப்போ தான் நாங்கள் எந்திரிக்க செஞ்சோம். இருந்தாலும் என் மயனுக்கு வந்து இன்னும் தூக்கம் கிழக்கம் போகவே இல்லை. தூக்கம் இருந்தா போயிடுச்சா தூக்கம்? மதியானம் என்ன சாப்பாடுன்னு கூட சொல்லலை. சாம்பார் வச்சு மாங்காய் பச்சடி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு தூங்கினவங்க தான் கைஸ். இப்போ தான் எந்திரிக்கிறோம். வாங்க ஈவினிங் என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து பருத்தி பால் வந்துச்சு. அதோட பருத்தி பால் வாங்கி தம்பி கொஞ்சமாக ஊற்றி கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் குடிக்கலாம். அவன் விளாண்டுட்டு அப்படியே வெளியிலே உட்காந்து வச்சு ஜாலியாக பருத்தி பால் வாங்கி குடிச்சிட்டு மயனை விளையாட விட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து வெளியிலே உட்காந்துட்டோம். அதோட அவனுக்கும் கொஞ்சமாக கற்றுக்கலாம் அவன் கற்றுக்கிட்டே இருந்தான். அதோட சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சமாக கொடுத்தா அவனுக்கு டேஸ்ட் வந்து பிடிச்சி போல். அது நல்லாவே பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தா ஓட்டிக்கிட்டு எங்கள் வீட்டு சைடு நல்லா கொட்டடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. எனக்கு கொட்டடிக்கும் ஒரு டான்ஸு தான். அதை நான் இப்போ எடுக்க முடியல. லாங்காக போனதாக தான் இருந்தேன். என்ன கட்சி அப்படின்னா உதயசூரியனுக்கு வந்து ஓட்டு கேட்டு ஏரியா ஃபுல்லாக இருந்தாங்க.
அதுக்கப்புறம் வீடு வாசல்லாம் கூட்டிட்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, அதனால நம்மளும் சாமியை கும்பிட்றலான்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டுட்டு மறுபடியும் வீட்டு வாசல்லே வந்து உட்காந்தாச்சு. ஏன் வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டேறீங்கன்னு நினைக்கலாம், உள்ளே இருக்க முடியல, வெக்க பயங்கரமாக இருக்குது. அதனால் வெளியில் காற்று நல்லா வந்துச்சு, அவட வெளிலே வந்து உட்காந்தாச்சு. ஆமாம், நல்லா இல்லை. எப்படி போச்சு இன்னைக்கு டே? நல்லா போச்சா மொக்கையா போச்சா? காலேஜ் முடிஞ்சிருச்சு, எப்படி ஃபீல் பண்ணுறிய? சந்தோஷம். முடிஞ்சது சந்தோஷமா? ஆமாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணலை? காலேஜெலாம் மிஸ் பண்ணலை? ஃப்ரெண்டே இல்லை, ஒரு ஃப்ரெண்டு தான், அதுவும் டெய்லி நம்ம வீட்டுக்கு வருது. மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஐயோ ஆமாம் இருக்காங்க. அவங்க என்ன சாப்பிட்ட? தோசை சாப்பிட்டியா?